இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி கட்சிகள் காய் நகர்த்திக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் பாஜகவும் பல வியூகங்களை வகுத்து வருகிறது. இந்நிலையில் இந்த வியூகங்களின் ஒரு பகுதியாக மாநில தலைவரும் மாற்றப்படலாம் என்று பேசப்படுகிறது. தமிழக பாஜகவுக்கு புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான உட்கட்சி தேர்தல் விரைவில் நடைபெற இருக்கிறது. புதிய மாநில தலைவர் மற்றும் தேசிய கவுன்சில் உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்காக மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை பாஜக தேசிய தலைமை நியமனம் செய்துள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலின் போது கிஷன் ரெட்டி தமிழக பொறுப்பாளராக இருந்தார். ஏற்கனவே மண்டல தேர்தல்கள் நடைபெற்று முடிந்த நிலையில் இன்னும் சில நாட்களில் கிஷன் ரெட்டி தமிழகம் வரவுள்ளார். இந்த பயணத்தின் போது பாஜக மூத்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தற்போதைய தலைவர் அண்ணாமலை 2021 ஜூலை 8ஆம் தேதியிலிருந்து மாநில தலைவராக தொடர்ந்து வருகிறார். அவரது பதவிக்காலம் நிறைவடையும் நிலையில் அவரே மீண்டும் தொடர்வார் என்று முன்னர் பேசப்பட்டு வந்த நிலையில் இப்போது வேறு ஒருவர் அந்த பதவிக்கு நகர்த்தப்படலாம் என்ற பேச்சு உருவாகியுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக இருவேறு கருத்துக்கள் பாஜகவுக்குள் நிலவுகின்றன. அதிமுகவுடன் கூட்டணி அல்லாமல் பாஜக தனித்து தேர்தலை எதிர்கொள்வது என்ற வியூகத்தை கடந்த மக்களவைத் தேர்தலின் போது எடுக்க அண்ணாமலையே முக்கிய காரணமாக இருந்தார். பாஜகவின் வாக்குகள் அதிகரித்ததை தவிர தமிழகத்தில் அதற்கு ஒரு தொகுதியை கூட இந்த வியூகம் பெற்றுத்தரவில்லை. இத்தகைய சூழலில் சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக தனித்து நிற்பது திமுக கூட்டணியின் வெற்றிக்கே வழிவகுக்கும் என்ற குரல் பாஜகவுக்குள் ஓங்கி ஒலிக்கிறது. ஆகையால் அதிமுகவுடன் இணைந்து செயலாற்ற வல்ல ஒரு தலைவரை கொண்டு வந்தால் அது தேர்தலில் பலன் தரலாம் என்ற வியூகத்தை பாஜக தேசிய தலைமை யோசிப்பதாக சொல்லப்படுகிறது. இதையொட்டி மாநில தலைவர் பதவிக்கான பந்தயத்தில் பலரும் ஈடுபட்டிருக்கின்றனர். இவர்களில் பாஜகவின் தற்போதைய சட்டமன்ற குழு தலைவரான நயினார் நாகேந்திரன், தேசிய மகளிர் அணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி ஸ்ரீனிவாசன், முன்னாள் ஆளுநர் தமிழிசை ஆகியோரின் பெயர்களும் முன்னணியில் உள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.